ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பரக்கண்ண பேசுறேன். நம்மளோட கேபி ஸ்டெல்லா அஸ்ட்ராலஜி ஜோதிட வகுப்பு என்பதை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதாவது மே 1ஆம் தேதி இருந்து மே 8ஆம் தேதி ஒரு 8 நாள் வகுப்பாக நடைபெற போகுது. ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் கிளாஸ், ஜூம் கிளாஸ் தான். ஈவினிங் டைம் எல்லாரும் அட்டன் பண்ண விதமா ஈவினிங் டைம்ல வச்சிருக்கோம். அதாவது ஈவினிங் டைம் 6:30 இருந்து 8 PM. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கிளாஸ் எல்லாமே கலந்துதான் வரும். எல்லாமே ஒரு அடிப்படையில இருந்து ஒரு உயர்நிலை வகுப்பு வரைக்கும் எண்டிங்ல ஜோதிடம்னா என்ன, இந்த அளவுக்கு ஒரு துல்லியமா ஒரு பலன்கள் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு புரிதல் நிம்மதி எண்டிங்கா உங்களுக்கு வந்து ஏற்படும். அதான் எல்லாமே ஜாயின் பண்ணிங்க. சார்ஜஸ் வந்து 2500 தான் சார்ஜ் பண்றோம். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நம்ம என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்றத கேபி ஜோதிட முறைகளை எப்படி வந்து பாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வரும்போதும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் லவ் பண்றோம், எங்களுக்கு மேரேஜ் நடக்குமா, நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கு, மேரேஜ் நடக்குமா அப்படின்ற கேள்வியில சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன், அது ரிப்ளை எதுவுமே சொல்லவே இல்லை, அது நல்லா ஓகே ஆகுமா இருக்காதா அப்படின்ற கேள்வியில பேஸ் பண்ணி வருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு பேரும் மியூச்சுவலா லவ் பண்றோம் சார், ஆனா பெற்றோர்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து எங்களுடைய பேரண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க சார், அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஓகே பண்ண மாட்டாங்க, கேஸ்ட் இஷ்யூவா இருக்கு, ஓகே பண்ண மாட்டாங்க, அப்ப என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்பாங்க. சில பேர் மியூச்சுவலா லவ் பண்றோம் சார், இப்போ வந்து திடீர்னு ஒரு 1 மந்தா அந்த பொண்ணும் அந்த பையனும் பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுல வேற வரன்னு பாக்குறாங்க. இது போல நிறைய கேள்விகளை வந்து பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதை நம்ம வந்து அனுபவ ரீதியாக இந்த காதல் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த கொடுப்பனை தான் வரும், இப்படி அமைப்பு தான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இதை நான் வந்து வேதிக்கலையும் நான் சொல்றேன், இந்த கேபிலையும் நான் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். பொதுவாக 5ஆம் பாவம் என்பது காதல் ஸ்தானம். அந்த அட்ராக்டிவ்னஸ், அந்த அந்த ஈர்ப்பு என்பது 5ஆம் பாவத்துக்கு தான் இருக்கு. அந்த 5ஆம் பாவத்துக்கு அந்த ஈர்ப்பு தன்மை என்பது இருக்கும். அப்ப அந்த காதல் என்பது 5ஆம் பாவம் தான். அப்ப பொதுவாகவே 7ஆம் பாவம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது, திருமணம். அப்ப யாருடைய ஜாதகத்துல இப்போ வேதிக்ல வந்து வேதிக் அஸ்ட்ராலஜில பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் அவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. இல்ல 7ஆம் அதிபதி 5இல் இருந்தாலும் ஓகே, இல்ல 5ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஜெக்ஷன், ஒரு சேர்க்கை ஏற்பட்டு, சேர்க்கைனா நெருக்கமான சேர்க்கையா இருக்குன்னு பார்த்து 12 பாவங்கள்ல 8, 12 இல்லாம 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். இது போன்ற காம்பினேஷன் இருக்கான்ற நம்ம பார்த்துற மாதிரி இருக்கும். ஆனா சில பேருக்கு என்ன, இதுக்கு வந்து தசா புத்தி ஒத்துழைச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்களும் விரும்புவாங்க, வீட்டுல பெற்றோரும் ஓகே சொல்றாங்க, பொருத்தமா இருக்குன்றவாங்க, எல்லாமே ஒருங்கிணைந்து லவ் கம் அரேஞ்ச் சக்சஸ்ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் அது வந்து கன்வெர்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இது போல எல்லாருக்குமே நடைபெறுது இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து குறைந்த நபர்களுக்கு தான் நடக்கும். ஆனா சில பேருக்கு நிறைய விதமான பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லவ் மேரேஜுக்கான கொடுப்பன 5-7 கனெக்டிவிட்டி சொல்லிட்டேன். கேபி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் துல்லியமா போகும். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்ம சொல்லுவேன். 5ஆம் பாவத்துக்கு சப்லாடு உப நட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் சப்போஸ் ராகுவா வந்து வச்சுங்க. ராகு வந்து சுக்கிரன் ஸ்டார், சூரியன் சப்புல இருக்கு. இது 5ஆம் பாவத்துக்கு லாட், இது 7ஆம் பாவம், இது 16ஆம் பாவம். 5-7 கனெக்டிவிட்டி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, தொடர்புகள் அவங்களுக்கு வந்து காதல் திருமணத்துக்கு அமைப்பு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆனா இதுல வந்து நிறைய விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் எப்ப ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடா விரும்பிட்டு இருக்காங்க. ஒன் சைட் லவ் அப்படின்ற விஷயம் வந்தாலே 5ஆம் பாவம் அவங்களுக்கு 10ஆம் பாவத்தோட தொடர்பட்டிருக்கும். 5ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் குறிச்சு 10ஆம் பாவத்தை தொடர்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன் சைட் லவ்வா தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களே தனிப்பட்ட மாதிரி விரும்பிட்டு இருப்பாங்க, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி என்பது அதை ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் 5ஆம் பாவம் லக்னத்துக்கு ஜாதகருக்கு காதல் ஸ்தானம். அதே போல 7ஆம் பாவம் என்பது அதாவது ஆப்போசிட் பார்ட்டியை சொல்லக்கூடியது. யாரை விரும்பினாங்களோ அவங்க வந்து 7ஆம் பாவம் சொல்லணும். 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் 11ஆம் பாவம். ஆனா சில பேர் ஜாதகத்துல 5, 10 கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த 10 என்பது இந்த 11க்கு 12 புரிஞ்சுங்களா? 11க்கு 12. அப்ப அந்த எதிர்பாலினத்தவர் விரும்ப மாட்டாரு. இவங்க ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் பாவம் 10 கனெக்டிவிட்டி இருக்குதுன்னா இவர் விரும்புவாரு. ஆனா 10ஆம் பாவம் என்பது எதிர்பாலினத்தவருக்கு காதல் ஸ்தானமான 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். அதனால வந்து ஒன் சைட் லவ்வா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு 5ஆம் பாவம்
6-12 காம்பினேஷன் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இது லவ் பண்ணுவாங்க, ஆனா அதோட முடிச்சுக்க வேண்டியதான். அது திருமணம்னு கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா 6-12 காம்பினேஷன் வந்துச்சுல. 1-7 என்பது ஜோடி, திருமணத்தை குறிக்கிறது. இதுக்கு டைரக்ட் 12ஆம் பாவம். 7க்கு 12 6, 1க்கு 12 12. அப்ப இந்த இடத்துல திருமணம் வரைக்கும் போறது ரொம்ப கஷ்டம். இதுவே 5ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா 2-8 கனெக்டிவிட்டி இருக்கும். கடுமையான பெற்றோர்களின் எதிர்ப்பு என்பது இருக்கும் அவங்களுக்கு. பெற்றோர்கள் எதிர்ப்பு மீறி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சூழல் என்பது இருக்கும். இதுவே 2-3-8 காம்பினேஷன்னா பெற்றோர் எதிர்ப்பு மீறி வெளில போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் இது போல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா போகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு. இப்படிப்பட்ட காம்பினேஷன் தான் வந்து காதல் திருமணத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இதுவே அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒரு 2 காம்பினேஷன் தான். அதாவது அரேஞ்ச் மேரேஜ்னா இப்ப 7ஆம் பாவம் வந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா 5ஆம் பாவம் லவ் மேரேஜ், ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்துக்கு ஆப்போசிட்டான காரகத்தோடு வச்சிருக்கோம். இது லவ் மேரேஜ். இதுக்கு 12ஆம் பாவம் என்பது 4, 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். அப்ப இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கலாம். 7ஆம் பாவம் சில பேருக்கு வந்து 4ஆம் பாவம் தொடர்பு வச்சு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். சில பேர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 5-7 கனெக்டிவிட்டி இருக்கும், காதல் விவகாரங்கள்லாம் ஏற்படும். ஆனா இந்த 7ஆம் பாவம் தனிப்பட்ட முறையில 4 கனெக்டிவிட்டி இருக்கும். ஃபைனல்ல போய் அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். ஏன்னா 4 கனெக்டிவிட்டி வந்துச்சுல, இதை என்று சொல்ற 4 கனெக்டிவிட்டி வந்துச்சு. அதனால இது போல சுச்சுவேஷன். இதே 7 வந்து 2ஆம் பாவம் கனெக்டிவிட்டியில இருக்கும். 2ஆம் பாவம் என்பது உறவு பெண்கள், உறவு ஆண்களை குறிக்கூடிய குடும்பம். சொந்தத்துல ஏதாவது மேரேஜ் வரனை பார்த்து மேரேஜ் பண்ணி சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்திருக்கிறேன் 5ஆம் பாவம் 7 கனெக்டிவிட்டி இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அவங்க வந்து காதல் திருமண அமைப்பு என்பது அதாவது ஒரு சில ஆண் கேட்கறாங்க, பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து கேட்கறாங்க வச்சுங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்துல 5-7 கனெக்டிவிட்டி இருக்கும். காதல் விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா 7ஆம் பாவம் வந்து 2 கனெக்டிவிட்டி இருக்கும். காதல் விஷயம் ஏற்படும். ஆனா வந்து திருமணம்னு வரும்போது அவங்க வந்து லவ் பண்ண பையனை வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. உறவு ஆண்களை வந்து சொந்தத்துல வரனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. இது போன்ற சூழலாம் வரக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும். இப்படிதான் வந்து நம்ம வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா பார்க்கணும். இது தசா புத்திகளுக்கு தகுந்த முன்ன பின்ன சில விஷயங்கள்லாம் மாறுதல் என்பது ஏற்படும். இது நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு போட்டு பேசுங்க. கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.